நேற்று ரஷ்யாவோட 2 Su-57 போர் விமானங்களை யுக்ரைனியர்கள் நொறுக்கியிருக்காங்க. இதை மேற்கு நாடுகள் மிகப்பெரிய சாதனையா பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கான காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரஷ்யர்களோட இந்த மெத்தனமான போக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், Su-57 இது ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம். அமெரிக்காவுக்கு அடுத்து சீனா, ரஷ்யா இந்த 2 நாடுகிட்ட மட்டும்தான் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம்ன்றது இருக்குது. இந்த மேலை நாட்டில் இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 4.5ஆம் தலைமுறை போர் விமானங்களை விட அதிகப்படியான ஸ்டெல்த் மற்றும் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த Su-57ல இருக்கிற காரணத்தினால் இதை நம்ம 4.5ஆம் தலைமுறை கேட்டகரிக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. அட் த சேம் டைம் ஒரு 5th ஜென் கேட்டகரிக்கு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கிற அமெரிக்கன்ஸோட F-22 F-35 கிட்டையும் கொண்டு போக முடியாது. இதோட டிசைன் ஃபிலாசபி அப்படின்றது வேற. ஸ்டெல்த்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்பீட், மென்யூரபிலிட்டி, வெப்பன்ஸ் பேலோட் மற்றும் இதோட ரேஞ்ச் இது 3த்துல தான் ரஷ்யர்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் அப்படின்ற இடத்துல அவங்க எக்ஸஸ் ஆகுறாங்க. இந்த விமானத்தை ஸ்டெல்த்துக்காண்டி உருவாக்கவில்லை அப்படின்னு ரஷ்யர்களே சொல்கிற காரணத்தினால் இது ஸ்டெல்த் இல்லை அப்படின்ற ஒரே அடிப்படையில் இதை ஒரு 5ஆம் தலைமுறை கேட்டகிரியில் சேர்க்க முடியாது அப்படின்னு மேலை நாடுகள் சொல்கிறது நம்ம ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க முடியாதான்றது டிபேட்டபிள் தான். ஸோ இந்த Su-57 யுக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரஷ்யர்கள் ஒரு பக்கம் கடந்த வருடமும் சரி அதுக்கு முந்தின வருடமும் சரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில நாடுகளுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியா உட்பட. இந்த சூழ்நிலையில் ரன்வேல இருந்த Su-57 இப்போ பறி போயிருக்கு ரஷ்யர்களுக்கு. ஏற்கனவே ஒரு ஃபுல் ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தை கூட மெயின்டைன் பண்ண முடியல ரஷ்யன்ஸால். ஏன்னா Su-57 ப்ரொடக்ஷன்றது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் 2 ஏர்ஃப்ரேம் காலி அப்படின்னா அது ரஷ்ய விமானப்படைக்கு மிகப்பெரிய இழப்பு தான். அண்ட் Su-57 தாண்டி இந்த அட்டாக்ல ஒரு Su-30, Su-34 இது 2மே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேற்கு நாடுகளோட அனாலிசிஸின் படி யுக்ரைனியன் இன்டெலிஜென்ஸ் தான் இதற்கெல்லாம் காரணம். ஸோ யுக்ரைனியர்கள் மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்காங்க. யுக்ரைனியன்ஸ் டிட் தி இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் டேக்லைன்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை, இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம யுக்ரைனியன்ஸ் டிட் தி இம்பாசிபிள் அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக ரஷ்யன்ஸோட மெத்தன போக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். என்ன மெத்தன போக்கு? ஸோ இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயத்த ஆரம்பத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்று ஃபார்வர்ட் பேஸு, இன்னொன்று இன்லேண்டில் இருக்கிற ஏர்பேஸு. ஃபார்வர்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பார்டருக்கு பக்கத்தில் இப்போ நம்மளோட எதிரி பாகிஸ்தான் இருக்காங்க அப்படின்னா பத்தான்கோட்டு, ஸ்ரீநகர் மாதிரியான இடங்களில் இருக்கிற ஏர்பேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேஸு. இந்த ஃபார்வர்ட் பேஸ்லேருந்து ஃபைட்டர் ஜெட்டு கிளம்புச்சு அப்படின்னா பாகிஸ்தானை சில நிமிடங்களில் போய் சென்றுவிடும். ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு தாக்குதல் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஃபார்வர்ட் பேஸ்லேருந்து நம்மளோட ஆசட்ஸை நகர்த்தணும் அப்படின்னா தான் அது டக்குன்னு உள்ளே போய் சர்ப்ரைஸாக ஒரு அட்டாக்கை பண்ணிட்டு திரும்பி வர முடியும். அண்ட் இன்லேண்ட் பேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற சூலூர் விமானப்படை தளம், INS பருந்து சொல்லலாம், மற்றும் சென்னை அப்புறம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்களை சொல்லலாம். இந்த பேஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்லேண்ட் பேஸஸ் கேட்டகரியில் வரும். இதில் இருந்து போர் விமானங்கள் பறக்காது, எல்லாமே ஃபார்வர்ட் பேஸில் தான் டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்கும். பட் போர் சூழ்நிலை வரும் அப்படின்றப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்திய விமானப்படை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பேஸ்லேயும் விமானங்களை நிறுத்துவாங்க, இன்லேண்ட் பேஸஸ்லையும் விமானங்களை நிறுத்துவாங்க. இப்போ வரைக்கும் INS பருந்தில் ஒரு போர் விமானமும் இல்லை பயன்பாட்டில். ஆனால் சப்போஸ் ஏதாவது வார் வருதுன்ற சூழ்நிலையில் INS பருந்துக்கும் போர் விமானங்களை கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஏன் ஃபார்வர்ட் பேஸில் நிறுத்தினா ஈஸியாக உள்ளே போய் அடிச்சுட்டு வரலாமே, எதற்காண்டி இன்லேண்ட் பேஸஸ்க்குள்ளே விமானங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். நம்ம எப்படி சுலபமாக உள்ளே போய் அடிக்கிறோமோ அதே மாதிரி எதிரியும் மிக சுலபமாக உள்ளே ஃபார்வர்ட் பேஸஸில் அட்டாக்கை பண்ணுவாங்க. ஸோ எதிரி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை பண்ணி நம்மளோட ஆசட்ஸ் எல்லாமே காலி அப்படின்னா நம்ம அடுத்து தொடர்ந்து சண்டை போட முடியாது. ஸோ ஒரு கணிசமான அளவுக்கு மிக முக்கியமான ஆசட்ஸ், ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் ஏதாவது ஆசட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏவேக்ஸ் இருக்குது அப்படின்னா எது ஆக்டிவ் டியூட்டியில் இருக்கோ அதை மட்டுமே ஃபார்வர்ட் பேஸில் வச்சுக்கிட்டு ரிசர்வ்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் இன்லேண்ட் பேஸஸில் வச்சுருவாங்க. ஸோ இன்லேண்ட் பேஸில் நம்ம நிறுத்தி வச்சிருக்கிற காரணத்தினால் பாகிஸ்தானியர்கள் பலாயிரம் கிலோமீட்டர் நம்மளோட இந்தியா பார்டருக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அப்படி வர்றப்ப நம்மளோட ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்ஸ் ஆர் நம்மளோட இதர ரேடார்ஸ், வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இந்த போர் விமானம் தெரிஞ்சு எதிராக அந்த போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட முடியும். இல்லை அப்படின்னா
அந்த போர் விமானங்கள் வந்து இந்த விமானப்படையை வந்து சேர்றதுக்குள்ள இந்த விமானப்படைகள் இன்லேண்டில் இருக்கக்கூடிய விமானப்படைகளில் இருக்கிற போர் விமானங்களை வந்து நம்ம ஸ்கிராம்பிள் பண்ண முடியும். ஸோ ஃபார்வர்ட் பேஸ்லையும் இன்லேண்ட் பேஸ்லையும் ஆசட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு மிலிட்டரியோட ஸ்ட்ராட்டஜி. இப்போது ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைனியன் பார்டர்லேருந்து சுமாராக 1300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏர்பேஸில் தான் இத்தனை போர் விமானங்களை நிறுத்தியிருக்காங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக 20க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இருக்கும். Su-30, 34, 2 Su-57, மொத்தம் 4 Su-57 இருக்கும். ஸோ சேட்டலைட் இமேஜரின் படி 2 Su-57ஓட ஏர்ஃப்ளேம் வந்து டோட்டல் லாஸு. ஸோ இத்தனை போர் விமானங்களை வந்து 1300 கிலோமீட்டர் தள்ளி அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறப்ப அந்த விமானப்படை தளத்திற்கு யுக்ரைனியன் ஆசட்ஸ் வந்து சேராது. ஏன்னா 1200 கிலோமீட்டர் இன்லேண்ட் ரஷ்யாக்குள்ளே ட்ராவல் பண்ணி தான் யுக்ரைனியன் ஃபைட்டர் ஜெட்ஸோ இல்லை மிசைல்ஸோ வந்து அந்த ஏர்பேஸை சேர முடியும். ஸோ அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ரேடார்ஸின் மூலமாக அதை நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏர்பேஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது போர் விமானங்களை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி ரஷ்யர்கள் நினச்சி அந்த இடத்துல இத்தனை போர் விமானங்கள் நிறுத்தியிருக்காங்க. இதே இது ஃபார்வர்ட் பேஸில் அவங்க டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யுக்ரைனியர்கள் ஒரு மேசிவ் ஸ்ட்ரைக்கில் ஹைமார்ஸ் மாதிரியான ராக்கெட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கூட அந்த ஏர்பேஸை அடிச்சிருக்க முடியும். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து 1300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால எதிரி வரமாட்டான், ஸோ அந்த இடத்துல நம்மளோட போர் விமானங்கள் நிறுத்துவோன்றது தான். பட் அவங்க நினைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரில் இன்னைக்கு தேதிக்கு ஒரு சிறிய ரக ட்ரோனின் மூலமாக 1500 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இந்த ட்ரோன்ஸ் அப்படின்றது ரொம்ப சைஸில் கம்மியாக இருக்கிற காரணத்தினாலையும் ரொம்ப அட்வான்ஸ்டான இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், ஜிபிஎஸ் கைடன்ஸ் மற்றும் டெரைன் ஹக்கிங் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி ரொம்ப 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 லோவாக பறந்து எந்த ரேடார்லையும் சிக்காமல் ரேடார்ஸோட பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து அதற்கு சாதகமாக பயன்படுத்தி 1300 கிலோமீட்டர் அன்டிடெக்டடாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ 1300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்றதுனாலேயே அந்த ஏர்பேஸ் வந்து சேஃப் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரில் ஸ்டில் அந்த ஏர்பேஸை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ வழக்கமாக ஃபார்வர்ட் பேஸில் இருக்கிற ஏர்பேஸஸில் எத்தகைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அண்ட் எந்த அளவுக்கு அலர்ட் இருக்கோ அதே அலர்ட் மற்றும் அதே ஏர் டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன்ன்றது இன்லேண்ட் பேஸஸ்லையும் கொடுத்தாகணும். அப்போதான் இந்த மாதிரி ஏசிமெட்ரிக்கல் த்ரெட்டை வந்து நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஏசிமெட்ரிக்கல் த்ரெட்டு வந்து உங்களுக்கு ட்ரோன்லேருந்து மட்டும் வராது. மேபி ஒரு 4-5 டெரரிஸ்ட் கூட துப்பாக்கி எடுத்துகிட்டு ஏர்பேஸை அட்டாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கருத்தில் கொண்டாகணும். எதிரி எப்படி இருந்து வேணாலும் அவங்களோட காய்களை நகர்த்துவாங்க அப்படின்றப்ப அதற்கு ஏற்றவாறு நம்மளோட எல்லா ஏர்பேஸஸையும் நம்ம பாதுகாத்தாகணும். பட் ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெறும் டிஸ்டன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஏர்பேஸை யாரும் வந்து சேர மாட்டாங்கன்னு சொல்லி எல்லா போர் விமானங்களையும் ஓப்பனில் நிறுத்தி வச்சுருக்காங்க. பொதுவாக போர் விமானங்களை, அதுவும் குறிப்பாக Su-57 மாதிரி ரொம்ப முக்கியமான ஆசட்டெல்லாம் பங்கரில் நிறுத்தி வச்சுருக்கணும். ஈவன் ஈரானியன்ஸு F-35, F-15 மாதிரியான போர் விமானங்களுக்கு எதிராக அவங்களோட ஏர்ஃபோர்ஸை கொஞ்சம் பாதுகாத்தாங்க. பங்கர்ஸில் நிறுத்தியும் டீகாய்ஸை வச்சும் பாதுகாத்தாங்க. ஆனால் இந்த ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பன் ஏர்பேஸில் லைனாக நிப்பாட்டியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வா வந்து அடி அப்படின்னு நல்லா வாழை இலையில் விருந்த வச்ச மாதிரி ஏர்பேஸில் நிப்பாட்டியிருக்காங்க ஃபைட்டர் ஜெட்ஸை. சும்மா இருப்பாங்களா யுக்ரைனியன்ஸு? அதுவும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்றது ரஷ்யாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி அவங்க ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டாங்க. இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் 2 ஏர்ஃப்ரேம் காலி. இப்போது இதற்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னா, அந்த ஏர்பேஸை வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணாத அந்த கமாண்டர் தான். அவரோட முழு தவறு தான் இது. ஏர்பேஸுக்கு த்ரெட் இருக்குது அப்படின்றப்ப அந்த த்ரெட்டை பற்றி அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட ப்ராப்பராக விளக்கி போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தாகணும். இந்த 1300 கிலோமீட்டர் இந்த ட்ரோன்ஸ் வந்து அன்டிடெக்டடாக வந்தாலும் ஏர்பேஸில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான ரேடார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த ரேடாரில் கண்டிப்பான முறையில் இந்த ட்ரோன்கள் தெரியும். ஏன்னா மலைகளோட முகடுகளெல்லாம் பயன்படுத்தி ரேடாரில் இருக்கிற பிளைண்ட் ஸ்பாட் மூலமாக அவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிடலாம். பட் கடைசி அப்ரோச் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் ஏர்பேஸு கிட்ட வரணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் அது ரேடாரில் சிக்கிடும். அண்ட் இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் என்ஜினு. இது ஒன்றும் ஜெட் என்ஜின் ட்ரோன்ஸ் கிடையாது. மணிக்கு 180 கிலோமீட்டர் தான் போகும். அவ்வளோதான் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு.
ஸோ இது ஸ்லோ மூவிங் டார்கெட்டாக இருக்கிறதுனால ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு. அவங்களோட பஞ்சியர் வான் பாதுகாப்பு அமைப்பு ஷார்ட் ரேஞ்ச் பக் மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தினாலே ட்ரோன்ஸை வந்து மிக சுலபமாக இன்டர்செப்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்பர் பிளானிங் மற்றும் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் ஏர் டிஃபென்ஸ் கவர் அப்படின்றது அந்த ஏர்பேஸுக்கு இல்லை அப்படின்றது தெரிந்தும் இத்தனை ஆசட்டை வாழை இலையில் விருந்து வைக்கிற மாதிரி ரஷ்யர்கள் நிப்பாட்டி வச்சுருந்தது தான் இந்த 2 ஏர்ஃப்ரேம் லாஸுக்கு காரணமே தவிர யுக்ரைனியன்ஸ் ஒன்றும் இம்பாசிபிளாக பண்ணலை. ஸோ திரும்பி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரஷ்யர்கள் வந்து நேராக போர் விமானங்கள் எல்லாத்தையும் ஒரே ஏர்பேஸில் கொண்டு வந்து நிப்பாட்டி எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது, வா வந்து அடி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. யுக்ரைனியர்கள் போய் அடிச்சுட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். இதில் வந்து யுக்ரைனியன்ஸோட மாஸ்டர் மைண்டை வந்து நம்ம பார்க்குறத விட ரஷ்யன்ஸோட மெத்தனை போக்கை தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இதிலேருந்து நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கணும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஃபார்வர்ட் பேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஏர் பேஸுக்கோ இல்லை அந்த மிலிட்டரி பேஸுக்கோ ப்ரொடெக்ஷன் அப்படின்றத கொடுப்பாங்க. ஆசட் யூட்டிலைசேஷன்லேருந்து மேன் பவர் யூட்டிலைசேஷன் வரைக்கும் டிஸ்டன்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, ஸோ இதற்கு இத்தனை பேர் இருந்தால் போதும் அண்ட் இத்தனை அட்வான்ஸ் சிஸ்டம் ஒரு ரேடார்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு பண்ணுவாங்க. பட் இப்போ ஏசிமெட்ரிக்கல் சுச்சுவேஷன் நிலவரதுனால எந்த ஏர்பேஸை எப்படி வேணாலும் வந்து அடிப்பாங்க. உங்களுக்கு ஃபார்வர்ட் ஏர்பேஸில் மிசைல், பலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், ஃபைட்டர் ஜெட்டு, ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸ் இதுதான் வந்து விழுகும். ஆனால் இன்லேண்டில் இருக்கிற ஏர்பேஸில் ட்ரோன்ஸ் வந்து விழுகும், டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும், ஒரு சின்ன பிக்கப் வேன் வந்து ஏர்பேஸுக்கு பக்கத்தில் நின்று உள்ளே இருந்து நூற்றுக்கணக்கான சிறிய ரக FPV ட்ரோன்ஸ் பறந்து போய் கூட அட்டாக் பண்ணும். இந்த மாதிரியான ஏசிமெட்ரிக்கல் த்ரெட்ஸ்ன்றது இன்லேண்ட் ஏர்பேஸஸுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இன்லேண்ட் ஏர்பேஸஸுக்கும் தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். முன்னாடி மாதிரி நம்மளால் அசால்ட்டாக இருக்க முடியாது. அதை தான் இந்த காணொலியின் மூலமாக நான் சொல்ல வர கருத்து மற்றும் இந்தியா கற்றுக்க வேண்டிய பாடம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.